வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழே பென்ஷன் உயர்வு ரூ. 7,000 மாதம் அரசின் பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதா சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் உயர்வுக்கான அப்ளிகேஷனோட நிலை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறதா சொல்லியிருந்தோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனோட நிலையை செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இபிஎஃப்ஓட மெம்பர் போர்ட்டல், அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓட அஃபிஷியல் வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஃபார் பென்ஷன் ஆன் ஹையர் வேஜஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கணும். அதில் போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது உங்களோட விண்ணப்ப நிலை அறியறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஎஃப் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணோம். அதே மாதிரி என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட கேப்சா கோடை என்ட்ரு பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி அதுக்கான ஓடிபியை நீங்கள் வந்து செலுத்தணும். ஓடிபியை செலுத்துனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கெட் ஸ்டேட்டஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட விண்ணப்ப நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓட பென்ஷனுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2014 முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி இந்த இபிஎஸ் 95 திட்டத்தில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கணும். மேலும் வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா 5,000 6,500 வரைக்கும் பெற மாதிரி இருந்திருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பென்ஷன் தொகை வந்து ரூ. 7,000 வந்து பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க மக்களே. மேலும் வந்து அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பென்ஷனுக்கான ஃபார்ம் எங்கே பெறுறது, அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணி இது பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இதோட நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்ட் 3 வீடியோ. இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக subscribe விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.